Hi friends, welcome to Samria Galata channel. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை மீட் பண்றதுல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி நம்ம சேனல்ல எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா சேவிங்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். சம்பளம் மாச சம்பளம் நம்ம ஒரு சேலரிட் பர்சனா இருந்தோம்னா மாச கடைசியில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கையில பணமே தங்குறது கிடையாது. சம்பாதிக்கிறோம், நல்லா தான் சம்பாதிக்கிறோம், ஆனா எங்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கோம். ஏன் நம்மளே கூட சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ எங்க போகுது தெரியல. அதுதான் ரீசன். அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம தேவையில்லாத செலவுகளை குறைச்சிருவோம். ஸோ இந்த வீடியோல நம்ம தேவையில்லாம எங்க செலவு பண்றோம், நான் என்னென்ன விஷயங்களை மாத்திக்கிட்டேன், அதனால எனக்கு தேவையில்லாத செலவுகள் எப்படி குறைஞ்சது அப்படிங்கறத பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சோ இந்த தேவையில்லாத செலவுகள் குறைக்கும் பொழுது தானாவே நம்மளுடைய சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எந்த விதத்துல நான் தேவையில்லாத செலவுகளை குறைச்சேன் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் இப்போ மினிமலிசம் லைஃப் ஸ்டைலுக்கு மாறி இருக்கேன். அதாவது எனக்கு தேவையான விஷயங்களை மட்டும் வாங்கி வச்சு வாழ்றது. லைஃப் ஸ்டைலுக்கு மாறினதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் என் வீட்டுல இருக்குது. அது இல்லாம தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்கிறதும் இல்ல. சோ இந்த கண்ட்ரோலுக்கு நான் எப்படி வந்தேன் அப்படிங்கறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரியான கண்ட்ரோலுக்கு நான் ஒரு 10 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி வந்திருக்கேன். சோ அந்த 10 ரூல்ஸ் என்ன அப்படிங்கறத உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆர்வமா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த 10 ரூல்ஸ் மூலமா உங்களுக்கு சேவிங்ஸ் மட்டும் இல்லாம மன நிம்மதி ரொம்ப கிடைக்கும். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் உங்க வீடு பாத்தீங்கன்னா எப்பவுமே சுத்தமாவும் அதிகமான பொருளை அடைச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம இருக்கும். சோ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் தேவையில்லாத செலவை குறைக்கணும்னா நம்ம ஒரு பட்ஜெட் பிளானிங் பண்ணணும் அப்படின்றத முன்னாடியே நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ பட்ஜெட் பிளானிங் ரொம்ப மஸ்ட். எவ்வளவு பணம் வருது, அதை நம்ம எவ்வளவு தேவையான காரியங்களுக்கு செலவு பண்றோம், எவ்வளவு தேவையில்லாத காரியங்களுக்கு செலவு பண்றோம், சின்ன சின்ன செலவுகளா இருந்தாலும் அதை எழுதி வைக்கணும், அதை கால்குலேட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறத பத்தி நாங்க எங்க சேனல்லே வீடியோ போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்க தேவையில்லாத செலவுகளை குறைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையில்லாத செலவு குறைக்கணும்னா என்ன பண்ணணும், தேவையில்லாம ஷாப்பிங் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஒரு பொருளை விரும்புறோம், நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, அதை வாங்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இந்த 24 ஹார்ஸ் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்கு. 24 மணி நேரம் அந்த ஆசையை தள்ளி போடுங்க. இப்போ ஒரு அமேசான்ல ஒரு சாண்டில்ஸ் பாக்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லைன்னா ஒரு சல்வார் மெட்டீரியல் பாக்குறீங்க, இல்ல ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் பாக்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ஆஃபர்லயும் தராங்க. 3000 ருபீஸ் ட்ரெஸ் அப்படியே 50% ஆஃப்ல 1005க்கு தராங்கன்னே வச்சுக்கலாமே. பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, வாங்கலாம்னு முடிவு எடுத்துட்டீங்க. ஆனால் பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 24 ஹவர்ஸ் மட்டும் கொடுங்க. 24 மணி நேரம் தள்ளி போட்டோம்னா சில நேரம் அந்த பர்ச்சேஸ் அவசியமா அப்படின்னு நம்மளுக்கு தோணும். சில நேரம் அந்த பர்ச்சேஸ் தேவையே இல்லை அப்படின்னு கூட தோணும். சில நேரம் நம்ம இந்த விஷயத்த கார்ட்ல போட்டு வச்சோம் அப்படின்றது கூட நம்ம மறந்து போயிடும். ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அந்த பொருள் தேவையே கிடையாது. ஒரு இம்பல்ஸ் பையிங்கா நம்ம பண்ணக்கூடாது. ஒன்று பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாங்கக்கூடாது. எந்த ஒரு ஆசையா இருந்தாலும் அது 24 ஹவர்ஸ் தள்ளி போடுங்க. ஷாப் பண்றதுக்கு முன்னாடி அந்த 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமாவும் உங்களுக்கு அது தேவைதான் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க வாங்குங்க. இது நான் கிராசரிஸ் பத்தி சொல்லல. இல்லாம டக்குன்னு நம்ம இம்பல்ஸ் பை பண்ணுவோம்ல, ட்ரெஸ் ஒன்று பிடிச்சிருக்கு, ஷூ ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான செலவுகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த 24 ஹவர்ஸ் ரூல். அடுத்து 1 in 1 out ரூல். ஒரு பொருள் வந்துச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த பழைய பொருளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஸ்கூல் பேக் வாங்கினேன் பசங்களுக்கு ரீசெண்டா. அந்த பழைய ஸ்கூல் பேக் பாத்தீங்கன்னா ஜிப் பிஞ்சு இருந்தது. நம்மலாம் படிக்கிற காலத்துல நம்மளுக்கு ஸ்கூல் பேக்லாம் பிஞ்சா தான் வாங்கி தருவாங்க இல்லையா? ஆக்சுவலி அந்த ஜிப்பை நான் ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் என் பொண்ணுக்கு, அவ யூஸ் பண்ணலாம். பட் என் பொண்ணு மட்டும் கொஞ்சம் ஃபினிக்கி, எனக்கு புதுசு வேணும், நான் புது ஸ்கூல் போறேன், எல்லா ஃப்ரெண்ட்ஸும் புது பேக் எடுத்துட்டு வருவாங்க, எனக்கும் புது பேக் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பட் என் பையன் அப்படி கிடையாது. என்கிட்ட அது பிஞ்சு போற வரைக்கும் நான் யூஸ் பண்றேன் அப்படின்றவன் தான் அவன். ஸோ என் பொண்ணு சின்ன பொண்ணு. ஸோ அதுக்கு புரிய மாட்டேங்குது. ஸ்கூல்ல எல்லாரும் புதுசா எடுத்துட்டு வராங்க, நானும் புதுசா போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா, சரி ஓகே ஃபைன், அவளோட ஜிப்பும் பிஞ்சு இருந்தது, அது ஒரு ரீசனா சொல்லி கொடுத்தா. சரி ஃபைன் சொல்லிட்டு நான் வெளியில பெருக்குவாங்க இல்லையா, அந்த அக்காக்கு அந்த பேக்கை கொடுத்துட்டு என் பொண்ணுக்கு புது பேக் வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ நான் ஒரு புது பேக் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ண உடனே நான் என்கிட்ட இருந்த பழைய பேக்கை வெளியில அனுப்பிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான். அதே சேம் கோஸ் ஃபார் டிஃபன் பாக்ஸ். டிஃபன் பாக்ஸுமே 1 இயர் கிட்ட யூஸ் பண்ணியாச்சு. எனக்கு அது என்னதான் இருந்தாலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேஸா இருந்தாலும் மேல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் மூடி. எனக்கு அது பெரிய கன்சர்னாவே இருந்தது. நான் பிளாஸ்டிக் மூடியில டிஃபன் கட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த நேரம் நம்ம ஆற வச்சு கட்டுவோம், சில நேரம் அவசரத்துக்கு சூடாவே மூடி வச்சிருவோம். ஸோ அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும், என்னடா சூடுல போய் பிளாஸ்டிக்கை போடுறோமே அப்படின்னு ரொம்ப கவலையா இருக்கும். ஸோ எனக்கு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் வேணும் பசங்களுக்கு கொடுக்கன்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்ன பிரச்சனைனா எப்பவுமே சாப்பாடு லீக் ஆகும். இப்போ நம்ம ஒரு சாம்பார் சாதம் தலைன்னு வச்சோம்னா அந்த சாம்பார்லாம் லீக் ஆகும். ஸோ இந்த மாதிரி லீக்கேஜ் இல்லாத ஒரு டிஃபன் பாக்ஸ் வேணும் அப்படின்றப்போ கடைசியா அந்த அடுக்கு டிஃபன் பாக்ஸ் இங்க ஸ்விட்ச் மாதிரி இருந்தது, டக்குன்னு அப்படி ப்ரெஸ் பண்ணா முடிக்கிற மாதிரி. அந்த காலத்துல இருந்தே இருக்கு. ஆனா இப்பதான் என் கண்ணில் அது பட்டுச்சு. அது லீக்கேஜ் சுத்தமா இல்லை.
ஸோ அந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்த உடனே டக்குன்னு அதை தூக்கிட்டேன். இந்த வருஷம் வந்து எங்க பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் கொடுத்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் இப்போ பிளாஸ்டிக் மூடி இல்லாம இருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த டிஃபன் பாக்ஸை உடனே எடுத்து என் ஹெல்ப்பர் அக்காக்கு கொடுத்துட்டேன். அது சேம் கோஸ் ஃபார் வாட்டர் பாட்டில் அண்ட் எவ்ரிதிங். ஸோ இதெல்லாம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு பொருள் நான் வாங்குறேன்னா கண்டிப்பா என்கிட்ட இருக்க பழைய பொருளை நான் வெளியில அமைச்சிருவேன். இப்படிதான் நான் வந்துட்டு என் வீட்டில் இருக்கிற கிளட்டரை ஒவ்வொரு நாளும் குறைச்சிட்டே இருக்கேன். ஸோ டீக்ளட்டர் அப்படின்னாலே வந்துட்டு தேவையில்லாத பொருளை வெளியில அனுப்புறது. இந்த ப்ராசஸ் வந்து ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது. எவ்ரிடே ப்ராசஸ், எவ்ரி வீக் ப்ராசஸ். தேவையில்லாம தொடாம ஒரு பொருள் இருக்குன்னா அது வீட்டை விட வெளியில அனுப்புறது தான் நல்லது. ஐயோ இவ்வளவு காசு போட்டு வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்கள்ல நம்ம அதான் பண்ணுவோம் இல்லையா? கிச்சன்ல நம்ம சமைப்போம். சமைச்சு கொஞ்சம் மிச்சமாயிடும். அதை நம்ம அன்னைக்கே தூக்கி போட மாட்டோம். எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவோம். அதுக்கப்புறம் அது 2 நாள் 3 நாள் கழிச்சு திரும்பி எடுத்து அது குப்பை தொட்டியில போடுவோம். அதுக்கு என் பையன் கேட்பான் எப்பவுமே, இதை நீங்க அப்பவே தூக்கி போட்டுருக்கலாம்லம்மா அப்படின்னு. அப்போ போடுறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது. சரி இப்போ வந்து அது கெட்டு போச்சு அப்படின்றதுனால நம்மளுக்கு போட மனசு வரும். ஸோ இதுதான் அதை வந்து கொஞ்சம் யோசிச்சு ஓகே இது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இதை நம்ம வச்சாலும் திரும்பி சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற பொருள் நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோரே பண்ணிக்க வேணாம். தேவையில்லாம அது ஒரு இடத்தை தான் அடைச்சுது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எமோஷனலா யோசிக்காம சென்டிமெண்டலா யோசிக்காம நான் இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி சமைச்சேனே அதை கீழே போடணுமா அப்படின்னு யோசிக்காம ஃபைன் நல்லா இருக்கும் போதே யாருக்காவது கொடுத்துடலாம். ஒரு நாய்க்கு போட்டா கூட அது சாப்பிட்டு போகல. இப்ப கெட்டு போய் அதை தூக்கி போட்டு அதை அந்த நாய் சாப்பிட்டுச்சுன்னா என்ன ஆகுறது? ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். நானுமே இந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு தான் இருக்கேன். ஒன் இன் ஒன் அவுட் ரூல்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. ஒரு பொருள் வந்துச்சுன்னா பழைய பொருளை நம்ம வெளியில அமைச்சிடணும். அப்போதான் அந்த புது பொருளை நம்ம ஃபுல் ஃபிளெஷ்டா யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா வந்துட்டு நம்மளுக்கு வசதியா இருக்கே நம்ம திரும்பி பழைய பொருளுக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி நடக்காம இருக்கணும்னா நம்ம பழைய பொருளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். 3வது ரூல் பாத்தீங்கன்னா ஷாப் மை ஹோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்ம வீட்ல இருக்கிற பொருட்களை முதல்ல நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு மீல் ப்ரிப்பரேஷன் வீடியோஸ்லாம் நிறைய ரீசெண்ட் டேஸ்ல பார்த்துட்டு இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் யூஸ் பண்ணி காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே எனக்குமே வந்துட்டு சரி நம்மளும் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கினா நம்மளுக்கு அது டிரான்ஸ்பரண்டா தெரியுமே, காய் கட் பண்ணி வச்சுக்க யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போனேன். வாங்கவும் செஞ்சேன். 2 பாக்ஸ் வாங்கினேன்னு நினைக்கிறேன். அந்த 2 பாக்ஸையுமே வந்து அவ்வளோ இதுவா யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸஸ்லாம் வச்சிருக்கேன். ஸோ அதில் தான் நான் காய் கட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஜஸ்ட் பிகாஸ் அந்த வீடியோ பார்த்தேன் அப்படிங்கிறதுனால ஒரு டக்குன்னு ஒரு ஆசை வந்து சரி நம்மளும் இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக வைக்கலாமே அப்படின்னு நினச்சி அந்த பாக்ஸை வாங்கினேன். அது தேவையில்லாத ஒரு பர்ச்சேஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என் வீட்டில் நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் இருக்கு. நான் வேணான்னு சொல்லிட்டு தான் பிளாஸ்டிக்லாம் தூக்கி வெளியில போட்டேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா காசு கொடுத்து 2 பிளாஸ்டிக் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத பர்ச்சேஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். தேவையில்லாத பர்ச்சேஸை அவாய்ட் பண்ணா என்ன பண்ணணும், நம்ம ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி வீட்டில் அதுக்கு ஈக்குவலண்டா இன்னொரு பொருள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கணும்னு நினைக்கும் பொழுது நம்ம வீட்டிலேயே எதனா பாக்ஸஸ் இருக்கா, நம்ம அதுலயே வந்து அக்கமடேட் பண்ண முடியுமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். 2 டப்பா வச்சிருக்கேன். ஸோ 2 டப்பாவும் அட் அ டைம்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இல்ல. ஏதாவது ஒரு டப்பா அதுவும் வந்து யோசனை வரும், ஆஹா நம்ம வாங்கியிருக்கோமே அதனால யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இப்போ கேரட்டை கட் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதர்வைஸ் என்கிட்ட டிஃபன் பாக்ஸ் நிறைய இருக்கு. நான் எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பர்ச்சேஸை பண்ணேன் அப்படின்னு இப்போ வரைக்கும் நான் ரிக்ரெட் பண்றேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு போயிட்டு ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிங்க. இந்த தேவையை பூர்த்தி செய்யற பொருள் நம்ம வீட்லயே இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஷாப் யோர் ஹோம் ஃபர்ஸ்ட். வெளியில போய் தேடுறதுக்கு பதிலாக உங்க வீட்லயே வந்து முதல்ல ஷாப் பண்ணுங்க. உங்க வீட்டில் இல்லைன்ற பட்சத்தில் நீங்க இன்னொரு பொருள் வாங்கலாம். நெக்ஸ்ட் நம்மள ரிச்சா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொருள், ஒரு இமேஜினரி லைஃப் ஸ்டைலுக்காக ஒரு பொருள் வாங்குறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட். அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் இப்போ எப்படி வாழ்றேனோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோட பொருட்களும் இருக்கணும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், ஒரு வீடியோ பார்ப்போம், வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டயட் பிளான் சொல்றாங்க. அதில் வந்து டெய்லி மார்னிங் வந்து ஸ்மூத்தி குடிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், ஓகே நான் இன்னிலேருந்து ஹெல்தி ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் ஒரு ஸ்மூத்தி பாட்டில், ஏன்னா அது அது ஃபேன்சியா இருக்கும், அப்படி எடுத்துட்டு நம்ம ஆஃபீஸ் போயிட்டு அப்படி உறிஞ்சு உறிஞ்சு குடிச்சிட்டு இருந்தோம்னா அது நல்லா இருக்கும். பிக் பாஸ்லயும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கையில் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி பாட்டில்ஸ் தான். ஸோ அந்த ஷேக் பண்ணி குடிக்கிற அந்த பாட்டில், ஸ்மூத்தி பாட்டில், அந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்து 1 வாங்கினா பரவாயில்ல, சில பேர்லாம் 5, 6 வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா வந்து நான் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ 1 மாத்திரம் 1 டக்குன்னு யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிளெண்டர் வாங்குவாங்க டக்குன்னு. ஏன்னா வந்துட்டு ஸ்மூத்திஸ்லாம் அடிக்கிறதுக்குனே பிளெண்டர்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த பிளெண்டர் வந்து அப்படியே நம்ம அரைச்சிட்டு இப்படி எடுத்து மூடி வச்சுக்கலாம். இந்த வேலையை வந்து நம்ம மிக்சியே பண்ணோம், இருந்தாலும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பிளெண்டர் வாங்குவோம். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் அந்த மிக்சியில இருந்து அதை எடுத்து நம்ம இன்னொரு பாட்டிலையோ ஜார்லையோ கொட்டுறதுக்கு கஷ்டப்பட்டு அதை எடுத்து அப்படியே மூடி வச்சிடலாம் இல்லையா, அந்த சோம்பேறித்தனத்துக்காக நம்ம வாங்குவோம். அப்படி
அப்படி பண்ணும்பொழுது நம்ம எவ்வளோ நாள் நம்ம அதை பண்ணுவோம் அப்படிங்கிறதும் இருக்கு. நம்ம எவ்வளோ நாள் இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ல இருக்க போறோம்னு தெரியல. நம்ம ஒரு ஜிம் போகணும்னு ஆரம்பிப்போம், அது ரெகுலரா பண்ணுவோமா கிடையாது. நம்ம ஒரு எக்ஸசைஸ் ஆரம்பிப்போம், அது ரெகுலரா பண்ணுவோமா கிடையாது. ஸோ எத்தனை நாள் நம்ம இதை பண்ணுவோம்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரெகுலரா அதை ஃபாலோ பண்றோமா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பொருள் வாங்கணும்னா கரெக்ட். எடுத்த உடனே வந்துட்டு நான் வெயிட் குறைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் வாங்கி வச்சுட்டு அப்புறம் 2 நாள் வந்து பயங்கர மோஜியா பண்ணிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நோ யூஸ். அந்த பொருள் வந்து நம்ம வீட்டில் ஒரு தேவையில்லாத பொருளாக தான் உட்காந்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜினரி லைஃப் ஸ்டைலுக்காக என் லைஃப் ஸ்டைலை நான் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொருள் வாங்காதீங்க. சேம் கோஸ் ஃபார் வாட்டர் பாட்டில் ஆல்சோ. இப்பெல்லாம் லிட்டர் கணக்கில் 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும், 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில்ஸ் எல்லாம் வருது. ஸோ நான் வந்து அந்த மாதிரி நான் இதை வாங்கலாம்னு நினைச்சேன். ஆக்சுவலி நான் வந்து 3 லிட்டர் தண்ணி டெய்லி குடிக்கணும். ஸோ நான் அதை ஃபில் பண்ணி வச்சுப்பேன். அதில் மட்டும் தான் குடிப்பேன். ஸோ 3 லிட்டர்ஸ் நான் எவ்ரிடே குடிக்கிற மாதிரி கணக்கு வச்சுப்பேன் அப்படின்னு நினைச்சேன். பட் என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, வீட்டில் வந்து 1 லிட்டர் பாட்டில் இருக்கு, நீ அதில் தண்ணி பிடிச்சி குடி. உன்னால வந்து எவ்வளோ நாள் அதை ஒழுங்கா பண்ண முடியுது, அது 3 டைம்ஸ் நீ தண்ணி பிடிச்சி குடி, அதை ஒரு கணக்கா வச்சுக்கோ. நீ ஒழுங்கா அதை பண்ணிட்டேன்னா நான் அதுக்கப்புறம் உனக்கு அந்த 3 லிட்டர் பாட்டில் வாங்கி தரேன். அது பயங்கர சண்டெல்லாம் நடந்தது. நான் ஒரு ஹெல்த்தியா ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சா நீ விட மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன நடந்ததுன்னா, அந்த 1 லிட்டர் பாட்டில் நான் தண்ணி குடிச்சேன், ஒரே ஒரு தடவை குடிச்சேன். ஆனா என் கை என்ன பண்ணுச்சுன்னா, நான் எப்பவும் புழங்குற அந்த சொம்புக்கு தான் போச்சு. அந்த சொம்புல தண்ணி குடிச்சாதான் எனக்கு தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கு. ஸோ அந்த சொம்பே வந்து 1 லிட்டர் சொம்பு தான். ஸோ நம்மளுக்கு வந்து பழக்கம் அப்படின்றது ஒண்ணு இருக்கும்ல. இப்ப நம்ம வெளியில ஆஃபீஸ் போறோம்னா அது வேற கதை. நான் இப்ப ஹோம் மேக்கரா சொல்றேன். நான் எனக்கு பழகுன ஒரு விஷயம் தான் வந்து எனக்கு எப்பவுமே பழக்கமா இருக்கும். என் பசங்களுமே வந்துட்டு ஸ்கூலுக்கு போனா வாட்டர் பாட்டில், வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கிளாஸ்ன்னு இருக்கு. ஸோ அதுல தான் தண்ணி குடிப்பாங்க. நம்ம திடீர்னு வந்து அதை மாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வீட்டுல இருக்கும் போதும் வந்து நான் அளவா புடிச்சு வச்சு நான் அளவா குடிப்பேன் அப்படின்னு நினைச்சோம்னா அது நடக்காது. ஸோ என் விஷயத்துல அது நடக்கல. அது அதுக்கெல்லாம் ரொம்ப டெடிகேஷன் வேணும். நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஓகே அந்த பாட்டில தான் குடிக்கணும். நம்ம திடீர்னு வருவோம், நம்ம பழக்க தோஷத்துல அந்த எடுத்து குடிச்சிருவோம். ஸோ பாயிண்டே இல்லை இல்லையா? அந்த 3 லிட்டர் பாட்டில் வாங்கி வச்சது வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கன்சியூம் பண்றேனான்னு பாக்குறதுக்கு. ஆனா நான் அந்த பாட்டிலே வந்து குடிக்கலன்னா அது யூஸ் இல்லை இல்லையா? ஸோ என் ஹஸ்பண்ட் சொன்னது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே நம்ம வந்து ஒழுங்கா இதை ஃபாலோ பண்ண மாட்டோம். நம்ம ஒழுங்கா சொம்புலயே கணக்கு வச்சு குடிப்போம். அதுவும் 1 லிட்டர் சொம்பு மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு 3 சொம்பாவது குடிக்கணும் தண்ணி அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஸோ இப்படிதான் வந்துட்டு நான் அந்த பாட்டில் வாங்காம இருந்தேன். ஸோ இதுதான் நான் சொல்றேன். இமேஜினரி லைஃப் ஸ்டைல் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணாம இருந்தாலும் நம்மளுக்கு பணம் சேவ் ஆகும். என்ன வாட்டர் பாட்டில் எவ்வளோ ஆயிட போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல நம்ம காசு விடுறது தான் பின்னாடி வந்து பெருசா நிற்கும். ஸ்நாக்ஸை சொல்லலாம், தேவையில்லாத பர்ச்சேஸா இருக்கலாம். இது எல்லாமே வந்து கடைசியில நம்மளோட கடைசி மந்த் எண்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு துண்டு விழும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது வந்து இதனால தான் நடக்கும். இமேஜினரி லைஃப் ஸ்டைலுக்காக நம்ம ஒரு பொருளும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்டேன். அதை தான் நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்றேன். சில பேருக்கு சில பழக்கம் இருக்கும். அப்கிரேட் பண்றது. ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்கிரேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத அப்கிரேடேஷனை நம்ம தவிர்த்தோம்னாலே காசு மிச்சமாகும். இப்போ என் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கா. அவளுக்குலாம் வந்துட்டு ஐஃபோன் வந்து ஒவ்வொரு வெர்ஷன் புது வெர்ஷன் வரவும் அவளுக்கு அதை வாங்கணும், வாங்கியே ஆகணும்னு நிப்பா. அது வந்து இஎம்ஐ போட்டு கடன்லயாவது வாங்குவாளே ஒழிய அது வாங்காம இருக்க மாட்டா. அது என்ன அப்படி ஒரு கிரேஸ்ன்னு தெரியாது. அவளோட ஃபோன் நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி ஒரு ஐஃபோன் வச்சிருப்பா. ஜஸ்ட் பிகாஸ் வந்து இன்னொரு வெர்ஷன் வந்துருச்சு, அதை விட அப்கிரேடடா வந்துருச்சு அப்படிங்கிறதுனால டக்குனு அதை பணம் போட்டு வாங்குவா. எனக்கு வந்து இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதை ஏன் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அப்கிரேட் பண்ணோம் அப்படின்றதுனால ஒரு புது வெர்ஷன் வந்த உடனே வாங்குறதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பொருளை விடுறாங்கன்னா அதுக்கு விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மொபைல்லயோ இல்ல அந்த ஒரு ப்ராடக்ட்லயோ இருக்கிற பிரச்சனைய ஃபர்ஸ்ட் நீங்க தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. அவங்களுக்கு அப்புறம் வாங்குறவங்க எல்லாம் அந்த கரெக்டட் வெர்ஷனை வாங்குவாங்க. அதுல இருக்கிற பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி ஒரு எடிஷன் விடுவான். அந்த எடிஷனை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றதுனால அதோட டெக்னிக்கல் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நீங்க தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. நீங்க தான் வந்து கம்பெனிக்கே சொல்லுவீங்க, இதுதான் பிரச்சனை இருக்கு. ரிவ்யூஸ் போய் எழுதுவீங்க, இது நல்லா இல்ல, அது நல்லா இல்ல. ஸோ அதுல இருந்து கம்பெனி வந்து அதை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி நல்ல ப்ராடக்டா வந்துட்டு இனி வர ப்ராடக்டாவது நல்ல ப்ராடக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை அப்கிரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம்? அதிகமான காசுக்கும் பர்ச்சேஸ் பண்றோம். அதுல இருக்கிற டெக்னிக்கல் ப்ராப்ளத்தையும் நம்ம தான் ஃபேஸ் பண்றோம். உண்மையாவே எனக்கு எங்க நடந்ததுன்னு நான் சொல்றேன். நான் வந்து ரோபோ வாங்கணும் வீட்டுக்குன்னு டிசைட் பண்ணிட்டேன். வீடு பெருக்குறது, எங்க வீடு கொஞ்சம் பெருக்கணும் அப்படின்ற பட்சத்துல எனக்கு ரோபோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். நான் வந்து ஒரு ஹேண்ட் வேக்யூம் வச்சிருக்கேன். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. வயர்டு வேற. எல்லா பக்கமும் அந்த வேக்யூம் எடுத்துட்டு போறதுன்னு வந்து ரொம்ப கஷ்டமான டாஸ்கா இருக்கும். அண்ட் பிளக் பாயிண்ட் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அதை எடுத்துட்டு போனோம். ஸோ அது எனக்கு ஈஸியா இல்லை. அதை விட தொடப்பத்திலே பெருக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ இந்த ரோபோ வந்த உடனே என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், நான் ரோபோ வாங்க போறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ என்ன இருந்ததுன்னா N10 இருந்தது. எக்கோவேக்ஸோட N10 வந்து பயங்கர ஃபேமஸா இருந்தது. சரி நம்ம N10 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ண போகும்பொழுது N10 விட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் வந்திருக்கு. அதுதான் Y1 Pro அப்படின்னு தெரிய வந்துச்சு. எக்கோவேக்ஸ் Y1 Proன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே நம்ம
இது வந்து புது வெர்ஷனா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு இந்த வெர்ஷனோட திருத்தங்கள் தான் இதுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்த உடனே ஒரு ஃபர்ஸ்ட் ஆளா Y1 Pro வாங்கிட்டேன். அதாவது மார்க்கெட்டுக்கு வந்த உடனே அந்த Y1 Proவ நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் சும்மா ரிவ்யூவும் போட்டுட்டேன். ஸோ ரிவ்யூ போட்ட பிறகு தான் எல்லாருமே வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறீங்க இத பத்தி அப்படின்னு YouTubeல சொன்ன உடனே தான் தெரிஞ்சுச்சு. ஓகே நம்ம தான் வந்து உடனே வாங்கிட்டோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு. சரி வாங்குனது தப்பில்ல. ஆனா நான் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினேன்னா 27,000 ரூபாய்க்கு வாங்கினேன். 27,000க்கு வாங்கினேன். இப்போ அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 16,000. ஸோ நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி, கொஞ்சம் ரிவ்யூஸ் பார்த்து, டீலுக்காக வெயிட் பண்ணி வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு நல்ல ப்ரைஸ்ல கிடைச்சிருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் நான் யோசிக்காம அவசர அவசரமா புதுசா ஒரு வெர்ஷன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வாங்கினது தான் பெரிய தப்பா போயிடுச்சு. அண்ட் இதுல வந்து சில ப்ராப்ளமும் இருக்கு. Y1 Pro, Ecovacs Y1 Proல வந்து பார்த்தீங்கன்னா, மாப்பிங் வந்து அவ்வளோ நல்லா பண்ணாது. அது வந்து கிளீனிங் அண்ட் மாப்பிங் 2க்காக தான் வாங்கினது. ஆனா மாப் பண்ணா அது ஒழுங்கா பண்ணாது. வரி வரியா கோடு விடும். எனக்கு மாப்பிங் அவ்வளோ பிடிக்காது. ஏதாவது ஸ்டெயின்ஸ் இருந்தா கூட அதை வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு போகாது. அப்படியே போகும். ஸோ ஏதோ ஒரு சும்மா நானும் தொடச்சிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த Y1 Pro, Ecovacs Y1 Pro ரோபோ வந்து துடைக்கும். அது எனக்கு பிடிக்காது. மற்றபடி கிளீனிங் நல்லா பண்ணும். நம்ம ஒரு சின்ன சின்ன மண், டஸ்ட் எல்லாம் கூட உறிஞ்சிட்டு போகும். ஆனா அதுக்கு நான் பே பண்ண காஸ்ட் மோர்ன்னு நினைக்கிறேன். 27,000 நான் பே பண்ணேன். இப்போ அதோட விலை 16,000 தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி யோசிச்சிருந்தா எனக்கு எவ்வளோ பணம் சேவ் ஆயிருக்கும் பாருங்க. 10,000க்கு மேல சேவ் ஆயிருக்கும். ஸோ நான் அதை பண்ணல. அதனால தான் நான் எப்பவுமே சொல்றேன், மார்க்கெட்டுக்கு புதுசா வர ப்ராடக்ட்டை ஓடி போய் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ரிவ்யூஸ் பாருங்க. நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் டைம் எடுத்து 1 மாசமோ இல்ல 1 1/2 மாசமோ விட்டு ஏதாவது டீல் வருதான்னு பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸோ தட் வந்து உங்க பணமும் சேவ் ஆகும். இந்த மாதிரி என்ன மாதிரி கொஞ்சம் வருத்தப்பட வேணாம். அப்புறம் ஐயோ இவ்வளோ காசு விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி நீங்க இனிமே வருத்தப்பட வேண்டாம். சும்மாவே சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு டிவி வாங்குனாங்களா, அது ஒரு 2 வருஷம் கூட வச்சிருக்க மாட்டாங்க. திரும்பியும் வந்துட்டு அதை விட பெரிய ஸ்கிரீன் வாங்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி மொபைல் ஃபோன்ஸ், அதே மாதிரி பெட், சில பேர் கார் எல்லாம் கூட வந்துட்டு அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கார் எதுக்கு? கார் வந்துட்டு நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக தான். நம்ம டிராவல்க்காக தான். ஸோ அந்த வேலையை அது ஒழுங்கா செய்தான்னு பார்த்துட்டு அந்த காரை வச்சுக்கலாம். அதை விட்டுட்டு நான் வந்து என்னை வந்து பார்த்தாலே வந்து என்ன ரிச்சா நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்கிரேட் பண்ணிட்டே போறது வந்து வேஸ்ட். என் பர்பஸ் சால்வ் ஆகுதா அதுதான் முக்கியம். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத அப்கிரேடேஷன் வந்து நான் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்ட் அது வந்து எனக்கு அதிகமான சேவிங்ஸ் கொடுத்துருக்கு. அடுத்து 6th பார்ட் பார்த்தீங்கன்னா, என்னோட மொபைல்ல இருந்து எல்லா ஷாப்பிங் ஆப்பையும் தூக்கிட்டேன். நான் வந்து நெறைய ஆப் வச்சிருந்தேன். நைக்கா வச்சிருந்தேன். அப்புறம் பர்பிள், எல்லாம் மீஷோ எல்லா ஆப்புமே நான் வச்சிருந்தேங்க. என்ன பண்ணேன்னா, இந்த ஆப் எல்லாம் நம்மளுக்கு அப்படியே நோட்டிஃபிகேஷனா வந்துட்டு இருக்கும். இது வந்து சேல்ல இருக்கு. இதுல வந்து ஆஃபர்ல இருக்கு. நீங்க ரொம்ப நாளா இந்த பக்கம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி இன்ஸ்டாமார்ட்லாம் கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ₹200 போடுறேன், ₹100 போடுறேன். நீங்க இப்பவே இன்னைக்கே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா வந்துட்டு ஆஃபர் இருக்கு அப்படின்ற மாரிலாம் நம்மள ஆசை காட்டுவாங்க. சரி ஓகே. நம்ம ஒரு கேட்ஜெட் பார்க்குறோம். அந்த கேட்ஜெட் வந்து ₹1000 கேட்ஜெட் வந்து நம்மளுக்கு 500க்கே கிடைக்குதுன்னே வச்சுக்கோங்களேன். அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான்னு பார்க்கணும். தேவையில்லாம ஒரு கேட்ஜெட் வந்து ஒரு ஆஃபர்ல குடுக்குறாங்க அப்படின்றதுக்காக என்கிட்ட ஒரு ஹெட்ஃபோன்ஸ் இருக்கு. ஆல்ரெடி ஒரு ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும்பொழுது நான் இன்னொரு ஹெட்ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஆஃபர்ல இருக்குன்னா, அது சுத்த வேஸ்ட் தான். ஏன்னா வந்துட்டு அந்த பொருள் உங்களுக்கு தேவையில்லன்னா, ஆஃபர்லயே குடுத்தாலும் அந்த ₹500 உங்களுக்கு வேஸ்ட் தான். ஏன்னா நீங்க அத யூஸ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு பொருள் இருக்கு. இது வந்து சும்மா எக்ஸ்ட்ராவா ஒண்ணு வச்சுக்க போறீங்க. அது வீட்ல வந்து உட்கார்ந்திருக்க போகுது அவ்வளவுதான். ஒரு தடவையா, 2 தடவையா எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத பர்ச்சேஸ் வந்து எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃபோன்ல வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் காட்டும்போது, ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன்னா, என்னோட மொபைல்ல இருந்து எல்லா ஷாப்பிங் ஆப்பையும் டெலீட் பண்ணிட்டேன். இல்லன்னா கூட வந்துட்டு நம்ம அது நோட்டிஃபிகேஷன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம்னா கூட, ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறோம். அதுல கீழ வந்து போட்டிருக்காங்க. ஏதோ ஒண்ணு டேக் பண்ணி போட்டிருக்காங்கன்னா, நம்ம அத கிளிக் பண்ணோம்னா டக்குனு Amazon உள்ள போயிடுவோம். அது பர்பிள், நைக்கா எதுலயாவது போயிடுவோம். போன பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், அத மட்டும் பார்க்காம வேற எதையாவது பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாரி தேவையில்லாத பர்ச்சேஸ் எங்க நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த மாரி வீடியோஸ் பார்க்கும்போது தான் நடக்கும். அதனால அத அவாய்ட் பண்றதுக்காகவே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஷாப்பிங் ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு டெலீட் பண்ணி விட்டுட்டேன் என் மொபைல்ல இருந்து. அது வந்து எனக்கு அதிகப்படியான சேவிங்ஸ தந்திருக்கு. 8th பாயிண்ட் வந்து டூப்ளிகேட் பொருள் வாங்குறது. இப்ப நான் ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சிருக்கேன். அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னரோட யூசேஜே வந்து ரொம்ப கம்மி தான். நான் ரொம்ப ரேரா தான் வந்துட்டு அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணேன். இப்போ வந்துட்டு இன்னும் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, அத விட எஃபெக்டிவா சூப்பரா வந்துட்டு வருது. ஆட பார்க்கும்பொழுதே வந்து அப்படியே ஒன் ஸ்வைப்ல அப்படியே சறுக்குன்னு ஸ்ட்ரெயிட் ஆகுது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது நல்லா இருக்கே, இத விட அப்கிரேடடா இருக்கே, நம்ம வாங்கலாமா அப்படின்ற மாரி தோணுது. ஆனா அது வந்து அகைன் நான் என்ன பண்றேன், டூப்ளிகேட் பண்றேன். ஆல்ரெடி ஒரு பொருள் வச்சிருக்கேன். பொருளே எனக்கு தேவையான வேலை தான் செஞ்சுட்டு இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் வந்து ஒரு ஸ்வைப்ல வந்து அது ஸ்ட்ரெயிட் ஆகணும் அப்படின்ற காரணத்துக்காக நான் போய் இன்னொரு ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன். விச் இஸ் ராங். ஸோ இத வந்து நான் யோசிச்சு பார்த்தேன். இது தேவையா அப்படின்னு யோசிக்கும் பொழுது தேவையில்ல. ஸோ நம்ம என்ன பண்றோம், டூப்ளிகேட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்றத அவாய்ட் பண்ணணும். திஸ் கோஸ் ஃபார் எவ்ரிதிங். ஒரு அழகழகான மக்ஸ் எல்லாம் பார்ப்போம். நம்ம எக்ஸிபிஷன்லாம் போகும்போது மக்ஸ் பார்ப்போம், பிளேட் பார்ப்போம். பார்க்கவே கியூட்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம கெஸ்ட்லாம்
வந்தா நம்ம இம்ப்ரெஸ் பண்ணலாமே அப்படின்னு யோசிப்போம். பட் எந்த கெஸ்ட்டுக்காகவும் நம்ம அதை எடுக்கவே மாட்டோம். நம்மளுக்கு ஞாபகம் கூட வராது அதை வாங்கி வச்சோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பேசிக்லி எக்ஸிபிஷன் போகும்பொழுது தேவையில்லாத ஷோகேஸ் பொருள் வாங்குறது, அப்புறம் மக்ஸ் வாங்குறது, பிளேட்ஸ் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன். முக்கியமா டூப்ளிகேட் பண்றதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு வேலையை ஒரு பொருள் செய்யுது, ஒரு மிக்ஸி வந்து எனக்கு அரைச்சு கொடுக்குதுன்னா நான் இன்னொரு பிளெண்டரும் அதுக்காக வாங்குவேனா அப்படின்னு பார்த்தா வாங்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரியா டூப்ளிகேட் பண்ற விஷயங்களை வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதே மாதிரி எந்த ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு நம்ம வீட்டில் டீக்ளட்டர் பண்றது, அதாவது தேவையில்லாத பொருட்கள்லாம் எடுத்து போட்டு தான் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க கபோர்டை செக் பண்ணுங்க. அந்த கபோர்டில் வந்து உங்களுக்கு எத்தனை ட்ரெஸ் இருக்கு. இப்போ நீங்க ஒரு குர்த்தியே வாங்கணும்னா எத்தனை குர்த்தி நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு பாருங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு குர்த்தி எனக்கு இப்போ தேவைதானா அப்படின்றத யோசிங்க. குவாலிட்டியான பொருட்களை வாங்கிட்டோம்னா நம்ம திரும்ப திரும்ப வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. காஸ்ட்லியான பொருள் எப்பவுமே குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் சில பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ ஸ்லிப்பர்ஸ்க்கே எடுத்துக்கிட்டோம்னா பேட்டால வாங்கணும்னா அது ரொம்ப நாள் உழைக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி அதுக்கு நம்ம ஒரு ₹1200 கொடுக்குறோம், ₹1500 கொடுக்குறோம்னா ஓகே தான். ஸோ அந்த மாதிரி போட்டு ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அது ரொம்ப நாள் வச்சுக்கிறதா இருந்தா பரவாயில்ல. ஆனா அதுக்கு முன்னாடி வந்துட்டு டீக்ளட்டர் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இதே ஃப்ரிட்ஜ் எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்கணும். நான் ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னு உடனே ஆர்கனைசிங் ரேக், பாக்ஸ் எல்லாம் வாங்கி வைக்காம ஃபர்ஸ்ட் நான் வந்து பண்ண வேண்டியது என்னன்னா ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து போட்டு எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு பார்த்துட்டு தேவையான பொருளை இப்போ எங்க கொட்டுறதுன்னு யோசிக்கணும். ஸோ அதுக்கு அதை கொட்டுறதுக்கு நம்ம வீட்லயே பாத்திரங்கள் இருக்கும் பட்சத்தில் நம்ம எக்ஸஸா பாத்திரம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்க வாங்குனீங்கன்னா ஓகே தான். அது இல்லாம ஏற்கனவே வந்து எல்லா பொருளையும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுப்பேன். 10 ஸ்டோரேஜ் பாக்ஸ், 5 ரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ண போறேன் அப்படின்னு உட்கார்ந்தோம்னா கண்டிப்பா வந்துட்டு ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ரேக்கோ இல்ல பாக்ஸோ வந்து வேஸ்ட். வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு டீக்ளட்டர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தேவையோ அந்த அந்த ஏரியாவை நம்ம டீக்ளட்டர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது தேவையா இல்லையான்னு நம்மளுக்கு கிளியரா புரிஞ்சு போயிடும். இப்படி பண்ணும்பொழுது நம்மளுக்கு கண்டிப்பா பணம் மிச்சமாகும். அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டிஸ்க்கு பே பண்றதை நான் நிறுத்திட்டேன். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளுக்கு வந்து எப்பவுமே ஒரு ஃப்ரிட்ஜ், டிஷ் வாஷர் அப்படின்னு வாங்கினோம்னா அதுக்கு வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டி தருவாங்க. இது எல்லா விதத்துலயும் நம்மளுக்கு தேவைப்படுமா அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே ஃப்ரீ வாரண்டி இருக்கும். அது முடிச்ச உடனே எக்ஸ்டெண்டட் வாரண்டின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டிக்கு நீங்க பே பண்ற மாதிரி ஆகும். இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் எதனா பிரச்சனை ஆச்சுன்னா நாங்க அப்படியே உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா பிரச்சனை ஆச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இன் கேஸ் பிரச்சனை ஆகலைன்னா அது புது பொருள் தானே நம்ம வாங்குறோம். உடனே அது வந்து படுத்துருமா என்ன? அவங்க கொடுக்குற அந்த வேலிடிட்டி பீரியட்குள்ள அது வந்து கெட்டு போறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ நம்ம அந்த மாதிரியான எக்ஸ்டெண்டட் வாரண்டிஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணோம். ஸோ நான் வந்து அந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் வாரண்டிஸ் எதுவுமே போட்டு வைக்கிறது இல்லை. அது கடைகள் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம கிட்ட கேட்குற விஷயம். அதை அவங்க பர்ச்சேஸ் பண்ண வச்சாங்கன்னா அவங்களுக்கு தான் லாபம். ஏன்னா வந்து வாங்குற எல்லாருமே வந்து அது யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா எல்லா பொருளுமே புதுசாக வாங்கும்போது அது கொஞ்ச நாளைக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ அவங்க கொடுக்குற டைம் லிமிட்ல கண்டிப்பா அது கெட்டு போகாது. ஸோ அப்படி பார்க்கும்போது அது கடைக்கு தான் லாபம். எக்ஸ்டெண்டட் வாரண்டிஸ்ல பணம் செலவு பண்றதை நான் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்து வேல்யூ பர் யூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு பொருளை நம்ம வாங்குறோம்னா அதை எத்தனை தடவை யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நான் கணக்கு பார்ப்பேன். ஒரு ₹10,000 ஒரு சாரி வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஹெவி ஒர்க்கோட நான் வாங்கியிருக்கேன். அதை வந்து நான் எத்தனை தடவை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா ஹார்ட்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். ஏன்னா நம்மளோட சென்னை வெயிலுக்கு அதெல்லாம் மாட்டிட்டு போறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் அந்த மாதிரி ஒரு பெரிய அக்கேஷன் வந்தாதான் நம்மளால போட முடியும். அது திரும்பி சும்மா சும்மா வந்துட்டு ஷாப்பிங் போகும்போதோ இல்லை வெக்கேஷன் போகும்போதோ அந்த சாரியை கட்டிட்டு போக முடியாது. அந்த ஹெவி சாரியோ இல்லை ஹெவி லெஹங்காவோ நம்ம எங்க போட்டுட்டு போவோம்? ஒரு ரிசப்ஷனுக்கு, இல்லை நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோட மேரேஜுக்கு அந்த மாதிரி தான் நம்மளால போட முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கும்பொழுது நான் வந்து ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிப்பேன். வேல்யூ பர் யூஸ் வந்துட்டு நான் பார்ப்பேன். அதை விட நான் வந்துட்டு நான் அடிக்கடி யூஸ் பண்ற மாதிரியான ஒரு பொருள் வாங்க முடியுமா அப்படின்னு தான் பார்ப்பேனே ஒழிய ஒரு நாள் கூத்துக்காக நான் ஒரு பொருள் வாங்க மாட்டேன். வந்து ஒரு பிரீமியம் போடணும்னா கூட இப்போ ஒரு சேனல்ல வந்துட்டு ஓடிடி சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கூட அது எத்தனை தடவை நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி யோசிப்பேன். நெட்ஃப்ளிக்ஸ்லாம் எப்போ வேணுமோ அப்போ மட்டும் தான். ஏதாவது ரொம்ப நல்ல படம் வந்துச்சு அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்பேன். மிச்சப்படி நெட்ஃப்ளிக்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ரெகுலரா இப்போ இயர் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் போட்டு வைக்கவே மாட்டேன். ஏன்னா உட்காந்து பார்க்கறதுக்கு நமக்கு நேரமே கிடையாது இல்லையா? ஸோ எத்தனை தடவை ஒரு ஆப்பை நம்ம யூஸ் பண்ண போறோம், அதுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்றது ஓகேவா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு தான் வந்துட்டு நான் வந்து அதில் காசு செலவு பண்ணுவேன். இதே மாதிரி தான் ஒரு சிங்கிங்காக ஒரு சேனல், எனக்கு சிங்கிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக வந்து ஒரு ஆப்ல நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணேன். நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு எடுத்தோன்னே பர் இயர்க்கு போட்டேன். 999 பிளான் போட்டுட்டேன். ஸோ ஹார்ட்லி நான் இந்த லாஸ்ட் இயர்ல அந்த ஆப்புக்கு நான் எத்தனை தடவை போயிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் நோ 10 டைம்ஸ் மேபி அவ்வளோதான். இந்த இயரே வந்து 10 டைம்ஸ்க்கு அந்த ஆப் போயிருப்பேன் அவ்வளோதான். ஸோ காஸ்ட் பர் யூசேஜ் வந்து ஜாஸ்தி ஆகுது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கலாம், 1 மந்த் போட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருக்கலாம். நான் யூஸ் பண்ணுறேனா இல்லையான்னு ட்ரை பண்ணி பார்த்து வொர்த்தா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். ஆனால் பண்ணல. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஜிம்முக்கு பண்ணுவோம். ஜிம்முக்குமே வந்துட்டு செலவு கம்மியாகுது. ஒரு மாதம் வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக போய் பணம் கட்டுவோம். ஒரு மாதம் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத இடங்கள்ல வந்து நம்ம காசை வேஸ்ட் பண்ணுவோம். அதனால எப்போவுமே
வேல்யூ பர் யூஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். நம்ம ஒரு பணம் குடுக்குறோம்னா, இத நம்ம எத்தன தடவ யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத யோசிச்சுட்டு தான் வந்துட்டு நம்ம கட்டணும். அண்ட் பண்ண முடியும்னு யோசிச்சா மட்டும் தான், நான் பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சா மட்டும் தான் நம்ம அந்த பணத்த கட்டணும். முக்கியமா இந்த ஜிம்முக்குலாம் பணம் கட்டுறது வந்து சுத்த வேஸ்ட். இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் குடுத்துட்டு அந்த ஜிம் பக்கம் வந்துட்டு 1 மாசம் எஃபெக்டிவா போவோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் போமாட்டோம். இது என் லைஃப்ல நடந்திருக்கு. உங்க லைஃப்ல நடந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்க. எத்தன பேர் ஜிம்முக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கட்டிட்டு போகாம இருந்திருக்கீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்ன மாரி நெறைய பேர் இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த 10 ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்றது மூலமா நெறைய இடங்கள்ல பணம் சேவ் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டியா தான். பட் ஸ்டில் வந்துட்டு அது வந்து எனக்கு இப்ப எப்படி மைண்ட் செட்டே ஆயிடுச்சுன்னா, ஒரு பொருள் வாங்கணும்னா நான் என்னையே 10 தடவ கேட்டுக்கிறேன். இது தேவையா? இது தேவையா? அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் 10 தடவ கேட்டுக்கிறேன். அதனால தேவையில்லாத பொருட்கள் மேல நான் பணம் செலவழிக்கிறதே இல்ல. அது என்னையும் மீறி சில இடங்கள்ல செலவாயிடுது. அதுதான் வந்து இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் சொன்னேன் இல்லையா? அந்த மாரி விஷயங்கள்ல செலவாயிடுது. பட் அதையும் வந்து நான் அவாய்ட் பண்ணணும்னு இருக்கேன். அதனால தேவையில்லாத செலவுகள் வந்துட்டு நான் நெறையாவே குறைச்சிருக்கேன். அண்ட் அது வந்து எனக்கு மனசுல வந்து ஒரு நிம்மதிய தந்திருக்கு. தேவையில்லாம ஒரு பொருள் வாங்கி வச்சுட்டு அத பார்க்கும்பொழுதெல்லாம், ஐயோ! நான் இத யூஸே பண்றதில்லையே, ஏன்டா வாங்குனேன்? அப்படின்னு நெறைய டைம் யோசிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான எண்ணங்கள் இப்ப வராம இருக்குது. அதுக்கு காரணம் வந்து நான் யோசிச்சு யோசிச்சு பார்த்து பார்த்து வாங்குறதுனால தான். ஸோ தேவையில்லாத பொருட்கள் வாங்குறது வந்து ரொம்பவே குறைச்சுட்டேன் நானு. அகைன் மினிமலிசம்ன்றது வந்து கஞ்சத்தனம் கிடையாது. நம்ம என்ன தேவையோ அத மட்டும் வச்சு வாழ்றது பேர் தான் மினிமலிசம். மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைலுக்கு மாறுவோம். ஸோ தட் நம்மளுடைய ரிட்டயர்மென்ட் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரஸ்ட் மீ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா, பயனுள்ளதா இருந்ததுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.